பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்ச சக்திக்கும் என் முதல் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த ஆத்ம வணக்கம். ஆன்மீக நண்பர்களே, திருப்பாவை திருப்பாசுரம் 29. சிட்டம் சிறு காலே. சிட்டம் சிறு காலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இட்டை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன்றனோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலா ரெம்பாவாய். இந்த 29ஆம் திருப்பாவை திருப்பாசுரத்தின் உட்பொருள் பரம தாத்பரியம் என்பதே. பரமனையே ஒரே விருப்பம், பரமனடியே ஒரே விருப்பம் என்பது இதன் பொருள். இறைவனின் அன்பு ஒன்றே பிரதானம் என்று உரைப்பதால் இந்த திருப்பாசுரம் திருப்பாவையின் உயர்நிலை திருப்பாசுரம் என்று குறிப்பிடப்படுகிறது. மிகவும் அமைதியாக இருக்கின்ற சிறுபொழுதாம் வைகரையிலே கண்ணா நாங்கள் உன்னை வந்து சேவிக்கின்றோம், அதற்கு பிரதிபலனாக நாங்கள் உன்னிடம் என்ன யாசிக்கிறோம் என்பதை நீ சற்றே உன் சிறு செவி கொடுத்து கேட்பாயாக என்று தங்கள் வேண்டுகோளை முன்வைக்கிறார்கள் ஆய்க்குடி ஆய்ச்சியர்கள். அடுத்து, தெய்வ திருமகனே, நீ கண்ணனாக அவதரித்து பசுக்களை மேய்க்கும் ஆயர்குடியிலே எங்களுடனேயே வளர்கின்றாய். நீ நந்தகோபன் மகனாக பிறந்து எங்களுடன் வளர்கின்றாய். அதனால் எங்களுக்கும் நீ உறவாகிவிட்டாய். நாங்கள் இந்த பிறவியில் மட்டுமல்ல, இனி வருகின்ற 7 பிறவிகளிலும் உனக்கு மட்டுமே நாங்கள் பணிபடை செய்பவர்களாக எங்களை நீ பிறப்பெடுக்க வைக்க வேண்டும். நாங்கள் உன்னிடம் உலகியல் ரீதியான எங்கள் ஆசைகளை எல்லாம் கூறி யாசித்தோம். நீயும் எங்களுக்கு வாரி வாரி வழங்கினாய். ஆனால் நாங்கள் அந்த சிறு ஆசைகளை எல்லாம், சிற்றின்பங்களை எல்லாம் கைவிட்டு உன் பாதார விந்தங்களே சரணம் என்று வாழ எங்களுக்கு நீ தயை புரிந்து அருள வேண்டும். உன் பேரன்பு மட்டுமே எங்களுக்கு போதுமே கண்ணா என்று வேண்டுகிறார்கள். அதாவது இந்த ஒரு பிறவியில் அன்றி இனி வருகின்ற எல்லா பிறவிகளிலும் இறைவனுக்கே ஊனம் ஒன்றில்லா ஒரே உத்தமன் யார்? இறைவன். ஆம், அந்த காக்கும் பரம்பொருளுக்கே உறவாக நாங்கள் வேண்டும் என்ற உயிர் வேட்கை இந்த திருப்பாசுரம் மூலம் உணர்த்தப்படுகிறது. ஆகவேதான் இந்த உயிர் வேட்கை திருப்பாசுரம் உயர்நிலை திருப்பாசுரமாக உரைப்பாக உணரப்படுகிறது. அனைவரும் நாம் இந்த திருப்பாசுரத்தின் உட்பொருள் அறிந்து உய்வோமாக. நன்றி, வணக்கம்.